எந்த ஒரு ரசூலையும் அவர் தமது சமுதாயத்திற்கு விலக்கி கூறுவதற்காக அந்த சமுதாயம் பேசும் மொழியிலேயே அனுப்பினோம். 14வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான நமக்கு ஒரு ரிலீஃப் இருக்கு. நாம அரபி மொழி பேசாதனால நாளைக்கு அல்லாஹ்வுடைய அஸாபு இந்த பூமியில இறங்குதுன்னு வச்சுங்க, நமக்கு பாதிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம கேலி கூத்தாவும் எடுத்துக்காம நம்ம விட்டதன் காரணமாக நம்ம எல்லாரும் முஸ்லிம்கள் தான் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாரும் சமமான குற்றவாளிகள். இருந்தாலும் அரபுகள் கூடுதல் குற்றவாளிகள். ஏன்னா எந்த ஒரு அதிகமான முயற்சி இல்லாமல் அவங்களுக்கு குர்ஆன் டிஃபால்ட்டாவே புரியும். பிறவிலே அவங்களுக்கு குர்ஆன் புரியும். கிராமத்துல ஒரு ஆடு மேய்க்கிற அரபி கூட என்ன புரியும்? குர்ஆனுடைய அந்த அசல் மீனிங் புரியும். நமக்கு பொறுத்த வரைக்கும் சிரமப்பட வேண்டியது இருக்கு. மொழிபெயர்ப்புகள்ல பல விதமான வார்த்தைகள்ல மாத்தி விட்டுறாங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மொழிபெயர்ப்பாளர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் எழுதுறாரு. அப்போ அதுல நிறைய நமக்கு அந்த கருத்துக்கள் சரியா முழுசா நம்மளால உள்வாங்க முடியல. சோ அதனால நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ் கூட என்ன சொல்றாங்க? அரபுகளுக்கு கேடுதாங்கிறாங்க. ஏன்னா முஸ்லிம்களுக்கு கேடுன்னு நல்லா சொல்லாம ரசூலா சொல்லாம அரபுகளுக்கு கேடுங்கிறாங்க. ஏன்னா அரபியில குர்ஆன் இருக்கிறதுனால அரபுகளுக்கு கேடு. அப்ப அரபிகள் சவுதி அரேபியா ஏன் நம்ம குற்றம் அதிகமா சொல்றோம் அப்படின்னா அதுவும் இதுதான் காரணம். ஏன்னா குர்ஆன் அவங்களுடைய தாய்மொழியில அருளப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இவர்கள் மீது கடமை அந்த குர்ஆனை நடைமுறைப்படுத்தி ஒரு முன்மாதிரியா ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிட்டு போன அந்த சமுதாயத்தை இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்ட காட்ட வேண்டியது இவங்க மீது கடமை. அந்த கடமையை இவங்க தவறாங்க. மேற்கத்திய கலாச்சாரத்தை இவங்க அடாப்ட் பண்றாங்க. அப்படிங்கிற வகையில இவங்க முதல் குற்றவாளியா வர்றாங்க. சோ அதனால தான் நம்ம மற்ற முஸ்லிம் நாடுகளை டார்கெட் பண்ணாம அதிகமா யார சொல்றோம்? அரபு நாடு சொல்றோம். அரபு நாடு குற்றம் பண்ணுது, தப்பு பண்ணுது. ஏன்னா நமக்கு கிப்லா யாரு? நமக்கு கிப்லா துருக்கியோ இல்ல வேற கசகஸ்தானோ துருக்கிஸ்தானோ இவங்கெல்லாம் கிடையாது. நமக்கு கிப்லா சவுதி அரேபியா. ஸோ கிப்லா ஒழுங்கா இருக்கணும். இல்லைன்னா இந்த உம்மத்தின் மேல வரக்கூடிய வேதனைக்கு ஒரு காரணமா அந்த செயலே ஆயிரும் அப்படின்னு சொல்லி அதனால நம்ம கண்டிக்கிறோம்.